சீர்புகழ் மாயோன் மீது கம்சனி விதைத்த காதல் பார்புகழ் வேதனன் வரராஜன் முனைவன் செய்த பேர்புகழ் தமிழர்களில் இசையமே பாடதானோ பார்புகழ் மதகம் வீரான் கணபதி காப்புதாமி திருவிளையாடல் தன்னை காரணமாக எங்கும் கம்சன் தன் கதையாய் கூறு மாயவனே ரகுராமா அருகே வாவா வஞ்சனைகள் பறந்தோட நெஞ்சில் வாவா காயாம்பு மேனியோனே கனத்தில் வாவா கருமுகில் மேனியோனே கனத்தில் வாவா ஈசனே என்னாலும் துதிக்க வாவா என்னாலும் என் நெஞ்சில் குடி கொள்ள வாவா ஆயர் குலத்தவனே கருடன் மீதில் அப்பனே ஏறி வந்து அருள் புரிவாயே மலை வளம் மக்கள் வளம் சோலை வளங்கள் இவை எல்லாம் அமையப்பெற்ற இவை எல்லாம் பொருந்தி அமையப்பட்ட சராபுரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை உக்கிரேசேன மகராஜன் சீரும் சிறப்பாகவே ஆண்டு வருகின்றார். ஆண்டு வரை குடிநாளையிலே ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமடைத்தார். மணமடைத்து இவர்கள் வாழ்ந்து வரும் பொழுது பொன்னாலே குறையில்லை, பொருளாலே குறைவில்லை, பாக்கியத்தால் குறையில்லை, பௌசாலே குறைவில்லை, குழந்தை இல்லாத கவலையினாலே ஆதிகரை கிடனாகி சிவபெருமானை அனுதினமும் மனதிலே நினைத்து முறையடைகின்றார்கள். அந்த நேரத்திலே ஆதிசிவனுடைய அருளாலே அந்த பெண்கொடியானவள் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அங்கனோகஸ் வந்து அழகான ஆண் குழந்தை என்றெடுத்தாளா. பெற்றெடுத்த குழந்தையை கொப்பாடி நீக்கி தொப்பில் கொடியானது அறுத்து தங்க மாணிக்க தொட்டிலே இட்டு தாலாட்டி பிறந்த குழந்தையின் ஜாதக பலனை பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி என்று ஒரு ஜோதிரி அழைத்து என்ன நம்ம சொல்லுகின்றார்கள். ஜோதிடர் ஆனவன் சொல்லுகிறாள், மன்னா என்னப்பா இந்த குழந்தை இந்த நாட்டிலே இருக்குமானா? சரி, இந்த நாட்டுக்கும் எல்லா சனத்துக்கும் எல்லா ஜனத்திற்கும் எல்லா ஜனத்திற்கும் எப்போதும் துயர் தப்பாமலே செய்வாய். இந்த நாட்டிற்கும் எல்லா ஜனத்திற்கும் எப்போதும் துயர் தப்பாமலே செய்வாய். சொந்தமாகவே மாறி பொழியாதே, மாறி பொழியாதே, பொழியாதே, மாறி பொழியாதே, என்பம் வராதுகாய். போர் பாலகள்
இருந்தாலும் ஆகாதே இருந்தாலும் ஆகாதே இருந்தாலும் ஆகாதே கேவதை செய்வது நன்றென்றாய் இந்த மாலைகள் இருந்தாலும் ஆகாதே இருந்தாலும் ஆகாதே இந்த கேவதை செய்வது நன்றென்றாய் உக்கிர சேனனும் எண்ணியே வாய்க்கம் பாத்திர தொழிலைத்தாய் போட்டு 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 ஆசத்து 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 போட்டு உக்கிர சேனல் புத்திரன் என்னவே புத்திரன் என்னவே புத்திரன் என்னவே உறுதியாய் கம்ச பாத்திரத்தில் எழுதினாய் அசத்து 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 நல்ல யமுனை ஆறுதல் நிலே ஆறுதல் நிலே இன்பமாகவே பாலன் தள்ளி விட்டன இப்படியாக ஜோதிடனானவள் பாலாலை பரல்கழுகி பஞ்சாங்கத்தை விரித்து பார்த்து சொல்கிறார் எப்பா என்ன இந்த குழந்தையானவன் இந்த நாட்டிலே இருப்பான் என்று சொன்னால் நேற்று பெய்த மழை அதாவது மாறி என்று சொல்லக்கூடிய மழையானது இன்று பொழியாது நேற்று பெய்த மழை இன்று பொழியாது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆட்சியானது கவிழ்ந்து மற்றொரு மன்னனுடைய ஆட்சியானது நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மன்னா சுருக்கமாக ஒன்று சொல்லுகின்றேன் இந்த குழந்தையை வைப்பதை விட கொன்று விடுங்கள் மன்னா ஜோதிடரே என்னப்பா கொஞ்சமாவது அறிவிருக்கிறது அவங்களுக்கு ஏன்பா பெற்றெடுத்த குழந்தையை உடனே கொல்ல முடியுமா சரி எந்த தாய் தகப்பனுக்கு தான் மனசு வரும் வேறு ஏதாவது யோசனை சொல்லுங்கள் எனக்கு மீண்டும் ஒரு யோசனை தோணுகிறது என்ன அதாவது இந்த குழந்தை இந்த நாட்டிலே வைக்கவும் கூடாது சரி ஜோதியுடைய வார்த்தையை தட்டவும் செய்யாதீர்கள் இந்த குழந்தையை நாடு விட்டு நாடு கடத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் கொஞ்ச காலம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வரும் நாடு விட்டு நாடு கடத்த வேண்டுமா ஆமாப்பா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சரி இருந்தாலும் எனக்கு நாட்டு மக்கள் தானே முக்கியம் நாட்டு மக்களுடைய நலன் கருத வேண்டி சரி கண்டிப்பாக இந்த குழந்தையை நாமல் வேற ஒரு நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி 7 உலோகத்திலான ஒரு கம்சப்பேலையை தயார் செய்கின்றார்கள் சரிதான் கம்சப்பேலையை தயார் செய்து அதிலே ஒரு வாசகத்தை எழுதுகின்றார்கள் எப்படி மதுராபுரியை ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன புதல்வன் என்று சொல்லக்கூடிய வாசகத்தை எழுதி தங்க பட்டாளி அந்த குழந்தையை பொதித்து அதற்குள்ளே வைத்து மூடி யமுனை ஆற்றிலே மிதக்க விட்டு விடுகின்றார்கள் யமுனை ஆற்றிலே ஆமாமா அந்த பேழை எப்படி வருகிறது பாருங்கள் எப்படி எப்படியம்மா அலைகள் தாலாட்டிய வண்ணமாக வருகின்றது தள்ளி தள்ளி அலையில் மீதந்துதால் அலைகள் மீதந்துதால் தக்கதொரு கம்ச பாத்திரம் வர தள்ளி தள்ளி அலைகள் மீதந்துதால் அலைகள் மீதந்துதால் தக்க கம்ச பாத்திரம் தான் வர மந்திரகிரி நகர் தண்ணிலே நகர் தண்ணிலே உற்றையானை அரசன் திருத்தேவி தோழி பெண்கள் பிள்ளை சூழவே வந்து சொந்தமென சிலம்பு புலம்பிலே தோழி பெண்கள் பிடை சூழவே வந்து தொட்டோம் என்று சிலம்பு புலம்பிட தொட்டோம் என்று சிலம்பு புலம்பிட பட்டாளி கம்ச பாத்திரம் தன்னையும் ஆறிலையால் ஓடி சென்று பிடித்தனை அந்த யமுனை ஆற்றிலே பீழையானது நடந்து வருகிறது பக்கத்து நாடு மந்திரகிரி பட்டணம் சரி மந்திரகிரி பட்டணத்தை ஆணையரசன் ஆண்டு வருகின்றார் ஆணையரசன் அவர்களுடைய மனைவி திருத்தேவி திருசரி இவர்களுக்கும் வெகு காலமாக குழந்தை செல்வமானது இல்லாமல் இந்த திருத்தேவி பெண்கொடியானவள் யமுனை ஆற்றிலே பிரம்ம முகூர்த்தத்தில் சென்று நீராடி ஆண்டவனே தன் தரிசித்து வருவது வழக்கம் சரி பிரம்ம முகூர்த்தம் எத்தனை மணி? பிரம்ம முகூர்த்தம் என்னமா
பிரம்ம முகூர்த்தம் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டேன். ஆமா, விடிய காலம் 4 மணிக்கு வரும். ஆமாம்மா. என்ன? அதாவது ஒரு இரவில் 4 சாமம் என்று சொல்வார்கள். சரிதான். 6 மணியிலிருந்து 9 மணி வரை முதல் சாமம். சரி. 9 மணியிலிருந்து 12 மணி வரை இரண்டாவது சாமம். சரிதான். 12 மணியிலிருந்து 3 மணி வரை மூன்றாவது சாமம். சரி. 3 மணியிலிருந்து 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். இதைதான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள், 4வது சாமத்தை. சரிதான். ஆமாமா. 4 மணிக்கு எழும்புறாங்க. அந்த காலத்துல உள்ள அம்மா எல்லாம் சரி 3 மணிக்கு எழும்பி 4 மணிக்குள்ள குளிச்சு வீட்டுல கோலம் எல்லாம் போட்டு கணவன் 5 மணிக்கு வந்து கணவன் தான் அந்த உலகத்துல தெய்வம்னு சொல்லி பாதகமலங்கள் விழுந்து வழங்குவாங்களாம். கணவனே கண்கண்ட தெய்வம். அப்படியாம்மா? ஆமா. நீங்க எல்லாம் இப்ப வணங்குவீங்களா? நாங்கெல்லாம் டெய்லி தொட்டு தொட்டு கும்பிடுவோம். யாரம்மா? என் கணவன். கணவனையா? ஆனா நாங்க எல்லாம் அப்படி கிடையாது. எப்படி? நாங்க எல்லாம் காலையில முழிச்ச உடனே 12 மணி எப்ப ஆகும் அங்க போய் தொட்டு கும்பிடுன்னு தான் காவல் இருப்போம். சரிதான். ஆமாமா. இப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே சரி அந்த திருத்தேவியானவள் ஆமாமா தோழி பெண்கள் அழைத்துக் கொண்டு நீராட வருகிறாள். சரி. நீராடி இருக்கக்கூடிய வேளையிலே சரி தூரத்தில் இருந்து ஒரு பேழை வருவதை கண்ணில் கண்டாய். சரி. இடி அக்கா, என்னடி உங்களுடைய கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இடி என்ன? தூரத்திலே ஒரு பேழையானது மிதந்து வருகின்றது. எப்படி தக தகட மினுங்குது பத்தியடி. இந்த பேழை இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பேழைக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு அழகாக இருக்கும். அதானே பணமாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், இருக்கலாம், ஏதாவது பொருளாகவும் இருக்கலாம். சரிதான். இடி என்ன? எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கும் நீச்சல் தெரியாது. ஏதாவது ஒரு ஆள் நீச்சல் தெரிந்தால் உடனடியாக நீந்தி சென்று அந்த பேழை எடுத்து வாருங்கள். எனக்கு நன்றாக நீந்த தெரியும். ஆகட்டும் அப்பா. நானே சென்று பேழை எடுத்து வருகிறேன் என்று சொல்லி சரி. ஒரு பெண்ணானவள் ஓடி சென்று அந்த பேழையை இழுத்து வருகிறாளாம். எவ்வளவோ திறந்து திறந்து பார்க்கின்றார்கள். சரி. பேழையை திறக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த பேழையிலே தந்திர போட்டு வைத்திருக்கின்றதா. இந்த நேரத்தில் திருத்தேவி அம்மா சொல்கின்றார், அம்மா ஆக்கப்பட்ட பொருள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்றல்லவா சொல்வார்கள். ஆத்தில் வந்தக்கூடிய பொருளும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்படியா? மண்ணிடத்திலே கொண்டு கொடுப்போம். சரி. அவராவது விருப்பப்பட்டு ஏதாவது தந்தால் வாங்கிக் கொள்ளலாம். அப்படி என்று பேழை எடுத்துக்கொண்டு மன்னன் இடத்தில் வருகிறார்கள். சரி. மன்னன் எப்படி திறந்து பார்க்கிறார் பாருங்கள். ஆமாமா. தந்திரமாக திறந்தவன் பார்த்திட, தந்திரமாய் திறந்தவர் பார்த்திட, பாத்திரத்துள் ஒரு பாலகை கொஞ்சி அழுத சத்தம் கேட்டு, கொஞ்சி அழுத சத்தம் கேட்டு, குணமாய் ஒரு ஆண் பிள்ளை என்னவே, குணமாய் ஒரு ஆண் பிள்ளை என்னவே. பஞ்சமில்லாத ஆணை அரசனோ, பஞ்சமில்லாத ஆணை அரசனோ, இதரை எடுக்க பாத்திரம் தன்னிலே உள்ளெழுத்தை கண்டு வாசிக்கவே, உள்ளெழுத்தை கண்டு வாசிக்கவே, உக்கிரசேன புத்திரன் என கண்டார், உக்கிரசேன புத்திரன் என கண்டார். இப்படி அந்த கம்சப்பேழையை தோழி பெண்கள் கொண்டு வருகின்றார்கள். அண்ணா, நீராட போன இடத்துல இந்த கம்சப்பேழை கிடைத்தது. சரி. நாங்கள் எவ்வளவோ திறந்து பார்த்துட்டோம், இந்த பேழையை திறக்க முடியவில்லை. சரி. அண்ணா, அதான் உங்ககிட்ட கொண்டு வந்தோம். ஆகட்டும் என்று சொல்லி மன்னனானவன் தந்திரமாக திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை கொஞ்சி கொஞ்சி உலாவிய வண்ணமாக இருப்பதை கண்ணிலே கண்டான். சரிதான். மாறி கையில் எடுத்து வலது கன்னத்திலே முத்தமிட்டான். ஏந்தி கையில் எடுத்து இடது கன்னத்தில் முத்தமிட்டான். கோதி கையில் எடுத்து கொடு கன்னத்தோடு சேர்த்து முத்தமிட்டு, அதாவது இந்த குழந்தை எதிலே வந்தது? பேழையில் வந்தது அல்லவா? கம்ச பேழையிலே வந்த காரணத்தினால் இப்படி பெயர் சூட்டினான் வாருங்கள். எப்படி எப்படியம்மா? கம்ச பாத்திரத்தில் வந்த தன்மையால், கம்ச பாத்திரத்துள் வந்த தன்மையால் என்று அவனுக்கு பெயரிட்டான். போடே. ஆழ்தோறும் வளர்த்தந்த தாயையோ, ஆழ்தோறும் வளர்த்தந்த தாயையோ, கம்சமன் நினையாமலே வாழே, ஒரு மனதுடனே கோடு பாதைகள், குற்றங்கள் செய்வானாம், குறைகள் எண்ணியே குற்றங்கள் செய்வானா. இப்படி கம்சப்பேழையிலே கிடைத்த குழந்தை. சரி. இந்த குழந்தைக்கு கம்சராஜன் என்று ஒரு பெயர் சூட்டுகிறார். கம்சராஜன் என்று பெயர் நாமத்தை சூட்டி அந்த பேழைக்குள் இருக்கக்கூடிய வாசகத்தை கண்ணிலே கண்டான். மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உக்ரசேன புதல்வர் என்று சொல்லக்கூடிய வாசகத்தை கண்ணிலே கண்டார். மனதிற்குள் எண்ணுகின்றார்கள். என்ன எண்ணுகின்றார்கள்? அதாவது மன்னனுக்கு ஏதோ இருக்கின்றது, ஆகையால் தான் இந்த குழந்தை
ஆற்றிலே விட்டு விட்டார்கள். சரி. அதாவது யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேழையை மூடி தன்னந்தனிமையாக வைத்து விட்டார்களா? ஆமா. வைத்துவிட்டு பாலகனை வளர்த்து வருகின்றார்கள். வளரபிறை சந்திரனை போலே ஆமாமா வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே அழகாக இந்த குழந்தையானது வளர்ந்து குழந்தைக்கு 7 வயதாகிறதா? 7ஆன வயதிலே குருகுலத்திலே எழுத்தோத வைக்க வேண்டும் அல்லவா? பாலகனை படிக்க வைக்கிறாங்க. சரி. இவனுடைய பிறவி குணம் என்ன தெரியுமா? என்ன குணம்? யாருக்கு பேச்சும் கேட்க மாட்டான். சரி. தானும் படிக்க மாட்டான், படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டான். ஆமா. சும்மா ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிதான். வாத்தியார் 1 நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு. சரி. இவனை வச்சு அங்க சமாளிக்க முடியல. ஆமா. கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், ஆற்றிலே வந்த அனாதை பயலே என்று. ஆற்றிலே மிதந்து வந்த அனாதை என்றுள்ள வார்த்தை கேட்டு மறுகணம் சொல்லுகின்றார். ஆற்றிலே மிதந்து வந்த குழந்தை என்று சொன்னால் எதற்காக நாமல் இந்த நாட்டில் இருக்க வேண்டும்? இவ்வளவு காலம் ஆணையரசன் திருத்தேவியல் நம்முடைய தாயும் தந்தையும் என்று நினைத்து வருகின்றோம். மதியாதார் தலைவாசல் மிதியாதை என்று சொல்வார்கள் அல்லவா? இனி ஒரு கணம் போலும் இங்கு இருக்க கூடாது என்று சொல்லி கால் நடந்த போக்கிலேயே நடந்து வருகின்றானா? தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறிய கம்சன் சரி இங்கே வந்தான் பாருங்கள். எங்கம்மா வாழ்விழந்து மறுபதியில் வாய்த்த கம்சல் போயினானே வாழ்விழந்து மறுபதியில் வாய்த்த கம்சல் போயினானே வாழ்வு வந்து விளைந்ததினால் சராசந்தன் ஊரதிலே வேளமொண்ட விளாங்கனி போல் மிக்க நந்து தடுமாறே சராசந்த மைதனிடம் போய் வீழ்ந்தான் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறிய கம்சராஜன் சராசந்தனுடைய நாடு மதக தேசம். இந்த மதக தேசத்திலே வந்து நினைக்கின்றான். மதக தேசத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இங்க யார தெரியும்? புதியதல்லவா? என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி இருக்க சரி அங்கே வசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணாவி தன்னுடைய நாட்டு பிள்ளைகளுக்கு வில்வித்தை மல்யுத்தம் இவையெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். வரக்கூடிய நேரத்தில் பார்த்த கம்சராஜன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? வாத்தியார் என்று சொன்னால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? தெரியாத குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். சரி அப்படிதானப்பா? நமக்கு ஒரு வாத்தியார் இருந்தாரு. தள்ளி இதுவரை ஒரு வார்த்தை நமக்கு சொல்லி தந்தது கிடையாது. சரி. படித்தால் ஒரு நாளும் இந்த வாத்தியார் இடத்தில் நாமல் கல்விகளை கற்று வர வேண்டும். அப்படி என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து வருகின்றார். சரிதான். ஒரு நாளை தினத்தில் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? ஒரு பாலகனோ தினந்தோறும் காலையிலே வருகின்றான். கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து வருகின்றான் அல்லவா? இவன் யார்? எதற்காக நம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து வருகிறான் என்று கேட்க வேண்டாமா? தெரியவில்லை, கேட்டாதானே தெரியும். ஆமாமா. பாலகனை கூப்பிட்டு கேட்டுறலாமா? ஆகட்டும் ஐயா. அப்படி என்று சரி பாலகனை அருகே அழைத்தார். என்னமா சொல்லுகின்றார்கள்? பாலகா. என்னப்பா? எப்பா பையா, ஏன்பா நீ இந்த பார்வை பார்க்க? உனக்கு எந்த ஊரு? எப்பா மந்திரமாகிரி பட்டணம் என்னுடைய நாடு. ஆணையரசன் திருத்தேவி என்னுடைய தாயும் தந்தையர்கள். சரி. வாழ்விழந்து மறுபதியில் தங்களுடைய தேசத்தை நாடி நான் வந்திருக்கின்றேன். அவ்வளவு பேர் உனக்கு இருக்கு, நீ ஏன் இங்க வந்தாய்? எப்பா என்ன பசை வார்த்தை பொழிந்த காரணத்தினால் பசை வார்த்தை கேட்கத்தகாத நான் உங்களுடைய நாடை நாடி வந்திருக்கின்றேன். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? அதாவது தங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் கற்று உணர வேண்டும் என்று சொல்லி ஆசையாக இருக்கின்றது. ஆமாப்பா. சரி இருக்கட்டும். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனானு எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. ஆமா இருக்கும். இங்க உள்ளவங்க எல்லாம் பாரு, எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆமாப்பா. எதிர்த்து பேசுவார்கள், திமிராக பேசுவார்கள். ஆனா நீ அப்படி இல்ல, படிக்கணும்னு ஆசையில வந்திருக்க பத்தியா? உனக்கு நான் கற்றுத் தருகின்றேன். கற்றுத்தர வேணுமானா தட்சணை ஏதாவது வச்சிருக்கியா? என்ன? அதாவது குருவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குரு தட்சணை வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய கையிலே காசு பணம் எதுவும் இல்லை ஐயா. உன்னை பார்த்தாலே தெரிகிறதப்பா. அதனால எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். சரி, படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு பத்தியா? ஆமாப்பா.
அந்த ஒண்ணு தான் எனக்கு வேணும். சரி, உனக்கு நான் இலவசமாக கற்று தருகிறேன். ஆகட்டும் ஐயா. அப்படி என்று இல்ல அன்னைக்கு புதுசா தான் இருக்கு. ஆமா, பையா பையன் பையனை பையன் தானே கூப்பிட முடியும். இலவசம். ஆமாப்பா, எல்லாம் இன்னைக்கு புதுசுதான். ஆமா, ஆடி பாத்தீங்களா? அப்படி என்று எல்லாம் ஆடி தள்ளுபடி. ஆமா, ஆமாப்பா சொன்னார் வாருங்கள். என்னமா சேனை மல்லல் கம்சனையோ, சேனை மல்லல் கம்சனையோ, சேனை மல்லல் கம்சனையோ, சராசந்தன் மைந்தனையோ, சராசந்தன் மைந்தனையோ, சேனை மல்லல் கம்சனையோ, சேனை மல்லல் கம்சனையோ, சேனை மல்லல் கம்சனையோ, சரசந்தல் பாலனையோ, சரசந்தல் பாலனையோ, நாவி வசுதீவ அருகையோடல் அருகழைத்து பின்னமோடல் வித்து எல்லாம், பின்னமோடல் வித்து எல்லாம், பின்னமோடல் வித்தை எல்லாம் சிறப்பாக கற்று வரா, சிறப்பாக கற்று வரா போல் சேனை மன்னன் கம்சனையும் சராசந்தன் பாலகனையும் ஆமா, அருகே அமைத்து சரி, அங்கே உள்ள வித்துகள் எல்லாம் சிறப்பாக கற்றுக் கொடுத்து வருகிறார் இந்த வசுதேவர். ஆமா. என்ன ஒரு கல்விக்கூடம் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பாலர்களை 4 விதமாக பிரிப்பார்களா? எப்படி எல்லாம் அதாவது முதல் ரகம், அதாவது கற்பூரம். ஆ, அதாவது ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் கற்பூரத்தில் எவ்வளவு அதிகமாக நெருப்பு பற்றி பிடிக்குமோ ஆமா, அதே போல் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்தைகளை உடனடியாக கற்றுணர்ந்து வருவானா. சரி, இரண்டாவது இந்த கரித்துண்டு என்று சொல்வார்கள் அல்லவா? அதாவது ஒரு தீயை நெருப்பை வைத்து விட்டு சூ 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 என்று ஊதினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் ஆனாலும் பிடிச்சுக்கணும். ஆமா, பிடிச்சிட்டுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அணையாது. அதுக்கப்புறம் நம்ம தான் ஏதாவது செய்து அணைச்சாதான் உண்டு. சரி, ஆமா, அப்படிதானம்மா? ஆமா, அது பாட்டு அணையாது. இது இரண்டாவது ரகம் என்று சொல்வார்கள். சரி, கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகளை முதலாக படிக்க மாட்டான், சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தேர்ச்சி பெற்று வந்து விடுவான். ஆமா, மூன்றாவது ஒரு ரகம் இருக்குந்தல்லவா? என்ன ரகம்? பச்சை வாழைமட்டை. அதாவது ஒரு பச்சை வாழைமட்டை எடுத்து எரிபொருளை அதிலே ஊற்றி நெருப்பை வைத்தோம் என்று சொன்னால் அது அதனுடைய வேகம் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் எரியும். அது முடிந்த பிறப்பாடு அது உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படி அணைஞ்சிரும். ஆனால் 4வது ஒரு ரகம் என்று சொன்னால் யாரு தெரியுமா? யாரு? எல்லாம் நம்மள மாதிரி தான். பிடிச்சி எந்த இடத்துல வைக்கமோ அந்த இடத்துல பிள்ளையார் மாதிரி தான் இருப்போம். ஆமா, நமக்கு மண்டையிலேயும் யாராது. நம்ம எல்லாம் ரொம்ப மந்தம்மா. சரிதான். படிப்புன்னு சொல்லியாச்சுனாலே ஒரு மாதிரி வாமிட்டா வந்துரும். அப்படியா? 4 ரகம். அதுலயே இந்த முதல் ரகம் இந்த கற்பூர புத்திரி உடையவன், அதாவது அவனை தான் இந்த கம்சராஜன் என்று சொல்வார்கள். சரி. வாத்தியார் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் கற்பூரம் போல் பற்றி படித்து வருகின்றானா? வரக்கூடிய நாளையிலே சரி ஒரு 18 வயது பிராயத்திலே ஆமாமா அநேக வித்தைகளையும் கற்று முடித்தான். சரி, தேர்ச்சி பெற்றாள். ஆமா, இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே மதக தேசத்திற்கு ஒரு கேடானது வருகிறது. ஆமாமா, சிங்க வாகனன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனாலே சரி சராசந்த மன்னனுக்கு ஒரு கேடு வருகிறது. சராசந்தா, உன்னுடைய நாட்டில் என்னோட வீர தீரம் எப்பவும் நிற்பான் என்று சொன்னால் என்னோட போருக்கு இன்று இல்லை என்று சொன்னால் நீ உன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் எனக்கு கப்பப்பணம் கட்டுங்களடா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே சராசந்தன் நினைக்கின்றான், சிங்க வாகனனுடைய தலையை விட்ட நம்மளால முடியும் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு ஒரு வயதான மகள் இருக்கிறாள் அல்லவா? சுந்தரவல்லி இருக்கின்றாள் அல்லவா? இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இது நல்ல தருணம். ஆமாப்பா. அப்படி என்று சரி வன்மையுடன் வந்து சிங்க வாகனனை வென்றவர்க்கு என்ன மொடல் என் மகளை சிறப்பாக மனமுடித்து கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் என்று அடித்தானே. கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் என்று அடித்தானே. கேட்டு அந்த கம்சன் அவன் கோபத்தோடு தான் எழுந்தான். விசுவாசத்துடன் பொருதி வெட்டி சிங்க வாகனனே கொன்று வாரான். ஆஹா, கொன்று வாரான் கம்சராஜன் அத்தனையோ மந்திரிமார்களே,
ஓய். உடனே நாட்டு மக்களுக்கு ஒரு பறைசாற்றுங்கள். அதாவது வந்திருக்கக்கூடிய சிங்கவாகனனை எவன் ஒருவன் கொண்டு வெற்றி வாகை சூடி வருகிறானோ அவனுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பது மட்டுமல்லாமல் நாட்டில் சரிபகுதியை தாரை வார்த்து கொடுப்பேன் என்று சொல்லி உடனடியாக பறையோசை தெரிவித்து விடுங்கள். இந்த பறையோசை அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்தார்கள். சரி, கம்சராஜனும் அறிந்தார். ஓடோடி வந்து தன்னுடைய குருதேவரிடத்தில் சொல்லுகின்றார். ஐயா சொல்லுப்பா, சொல்லு கம்சா. ஐயா குருதேவா, வாப்பா வா வா. அதாவது தாங்கள் கற்றுத்தந்த வித்தைகள் அனைத்திற்கும் இப்பொழுதுதான் தக்க தருணம் வந்திருக்கின்றது. வடநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிங்கவாகனனை எவன் ஒருவன் கொண்டு வென்று வெற்றி வாகை சூடி வருகின்றானோ அவனுக்கு தன்னுடைய மகள் சுந்தரவல்லியை மணமுடித்து கொடுப்பது மட்டுமல்லாமல் நாட்டில் சரிபகுதியை தாரை வார்த்து தருவேன் என்று சொல்லுகின்றார். கம்சா, இதோ நான் வருகிறேன். மன்னா, என்ன கம்பூண்டி வயசு, அதாவது கம்பூண்டி நடக்கக்கூடிய நடையில் இருக்கக்கூடிய சிங்கவாங்கனோடு சண்டைக்கு போவதா? எனக்கும் திருமணமாகவில்லை அல்லவா? கதிர்கொலையை பிடித்து கரைக்கு கரைக்கு காலுக்குள் அடித்து விடுவார். வெற்றி திலகமிட்டு அனுப்பி வாருங்கள், நான் வென்று வருகின்றேன். கம்சா, அவனை கொல்ல வேண்டுமானால் சரியான ஆள் நீதான். கண்டிப்பாக உடனே சென்று வா. ஆகட்டும் என்று சொல்லி சரிதான் வெற்றி திலகமிட்டு அனுப்பினாரா? ஓடி வருகிறான், அவனோடு யுத்தம் செய்தான். அந்த சிங்க வாகனம் என்று சொல்லக்கூடிய அசுரனுடைய தலையை ஒரே வெட்டு கையில் எடுத்தான். சிங்க கொடியை கைப்பற்றினான். சரி, எடுத்து இப்படி போட்டிருக்கான் தலையை. ஆமாப்பா, வேகத்துல வந்தான் இல்லையா? ஆமையா. அது மட்டுமில்லை, சரி, சிங்கக்கொடியை கைப்பற்றினான். அது மட்டுமல்லாமல் அவன் வந்த ரதத்திலே இந்த சிங்கக்கொடியை நாட்டி விறு விறு என்று சொல்லி வேகமாகவே அரண்மனைக்கு வருகின்றார். சரிதான். பார்த்தா சராசந்த மன்னன், உன்னுடைய ஊரேது 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 தாயாரு தாயாரு உன்னுடைய ஊரேது ஊரேது உற்றதத்தை தாயாரு தாயாரு தாய் தகப்பல் தாய் தகப்பல் தாய் தகப்பல் தாய் தகப்பல் ஏ தாய் தகப்பல் அரசன் என்றார் அரசன் என்றார் ஏ ஆசத்து போடு வன்மையுடன் அவர்களுக்கு வன்மையுடன் அவர்களுக்கு வளமையுடன் நாள் அனுப்பி ஆனையரச மன்னவனோ 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 சராசந்த முன்னி வந்தார் முன்னி வந்தார். கம்சனானவன் சிங்கக்குடியை கைப்பற்றி வருவதை பார்த்த சராசந்தன் சொல்லுகின்றான். என்ன சொல்கின்றார்? பாலகா, வாப்பா, சிங்கக்குடி கைப்பற்றி வருகின்றாயே? ஆமா. சராசந்தன் மன்னன் ஆண்டான். ஆமா, சிங்க வாகனனை கொண்டு அவன் கொண்டு வந்த சிங்க கொடியை இதோ கைப்பற்றி வந்திருக்கின்றேன். அப்படியா? மன்னா, தாங்கள் எப்படி பரயோசையை தெரிவித்தீர்கள்? என் மகளை மணமுடித்து தருவேன் என்று சொன்னேன். உடனடியாக உங்களுடைய மகளை எனக்கு மணமுடித்து தாருங்கள் மன்னா. ஆஹா, நல்ல கதையா இருக்குதா? ஏன்பா தனியாவது நின்னுகிட்டு மணமுடிச்சு தானா தந்துருவோமா என்ன? உன் ஊர் என்ன, பேர் என்ன? உன் பேர் வரை எனக்கு தெரியாது. நான் மணமுடித்து கொடுக்கிறேன். மந்திரமாகிரி பட்டணம் என்னுடைய நாடு. மந்திரவாதியா? மந்திரமாகிரி பட்டணம் என்னுடைய நாடு. சரி, ஆணையரசன் திருத்தேவி என்னுடைய தாயும் தந்தையர்களும். அம்மா, விலாசம் போதுமா இல்லை என்று சொன்னால் பேர் வேண்டுமா? என்னுடைய பேர் கம்சராஜல். ஆணையரசன் தானே? ஆமாப்பா, ஆணையரசன் நெருங்கிய நண்பர் தான். கண்டிப்பாக. உடனே தூதுவா, நீ ஓடி சென்று இவர்களுடைய தாய் தகப்பனை நான் சொன்னதாக சொல்லி உடனே அழைத்து வா. ஆகட்டும் என்று சொல்லி ஒரு நீட்டோலை எழுதி கொடுத்தார்கள். தூதுவன் ஓட்டமும் நடையுமாக சென்று ஆணையரசனுடைய கையிலே அப்படி கொடுக்கின்றார்கள். சரிதான். வாசித்து பார்த்தார், மனமகிழ்ச்சி கொண்டானா. ஏனென்று சொன்னால் 5 வயது பருவத்தில் நம்மளை தன்னந்தனிமையாக விட்டு விட்டு சென்ற பாலகனுக்கு சரி இன்று திருமணம். அவன் பிறந்து வந்த அதாவது அவன் பிறந்த ரகசியத்தை நாம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், திருத்தேவி, என்ன கம்சன் வந்த பேழை உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாகவே தெரியும். என்ன பேழை? கம்ச பேழை. நீ உடனே சென்று அந்த கம்ச பேழை எடுத்து வா. ஆமாப்பா, இதோ எடுத்து வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி அழகாகவே கம்ச பாத்திரத்தை கையோடு எடுத்து வருகிறார். இவன் இருக்க சராசந்த நாட்டிலே வருகிறார்.
இப்படியாக ஆகட்டும் என்று சொல்லி கம்சபேலையை கொண்டு அப்படியே வருகின்றார்கள் இந்த சராசந்த மன்னனுடைய அருகிலே. சராசந்த மன்னனுக்கு பார்த்தவுடன் அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்னடா திருமணம் கையில பெட்டியோடு வருகின்றார்கள். கண்டிப்பாக ஆணையரசு மன்னவரே நலமாக இருக்கின்றீர்களா? நலத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லை. தங்களுடைய நலம் தங்கள் மனைவி அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? நலமாக இருக்கிறோம். சரி, எனக்கு கல்யாணம்னு பெட்டியோடு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? என்ன அதோ இருக்கின்றான் அல்லவா, அவன் சொந்த பையனே கிடையாது. அதற்கென்று சொல்லி அவனை அனாதை என்று நினைத்து விடாதீர்கள். இதோ இருக்கிறது, இந்த பேழை திறந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி திறந்து பார்க்கின்றார். உக்கிரசேன மகாராஜனுடைய தவ புதல்வன். அடேங்கப்பா, அப்படி என்ற வாசகத்தை பார்த்த உடனே சராசந்த மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அப்பா, மன்னன் எப்படிப்பட்டவர்? ஆமாப்பா, பேரரசன் அல்லவா? கண்டிப்பாக. நாமல் எப்படிப்பட்டவர்? ஒரு சிற்றரசர்கள் அல்லவா? பேரரசனுடைய மன்னனுடைய மகனுக்கு நமது மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமானால் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. உடனே திருமணத்தை நடத்துங்கள். ஆமையா. அப்படி என்று அங்கே மன்னாதி மன்னர்கள் காணும்படி திருமணம் நடக்கிறது. சரி, திருமணம் முடிந்தவுடனே கல்யாணத்தான் முடித்து வடைய கூட விட்டு கல்யாணம் தான் முடித்து கடற்படைய கூடல் விட்டு சலியாமல் உன் தேசம் தான் போவென்று அனுப்பி வைத்தார். அப்பொழுது கம்சராஜன் அண்ணாவி வசுதேவரே மாறுமென்று போட்டி சென்று மதுரையிலே மாறுமென்று கூட்டி சென்று மதுரையிலே வந்து சேர்ந்தான். கல்யாணம் முடித்தார்கள். அநேக விதமான படைகளை கொடுத்தார்கள். சரி, நினைக்கின்றான் சராசந்தன். என்ன நினைக்கின்றான்? விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே. கண்டிப்பாக. திருமணம் முடிந்தால் அவர்கள் சொந்த ஊருக்கு போவதுதானே நல்லது. அதுதானே நல்லது. மருமகனே, என்னப்பா, எவ்வளவு நாள் தான் என்னுடைய மகளை வைத்துக் கொண்டு இங்கே இருக்க போகின்றீர்கள்? கண்டிப்பாக. உங்களுக்கு ஒரு பெரிய நாடு இருக்கிறது, அங்கே செல்லுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி புறப்படலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் மனதிற்குள் எண்ணுகின்றார். என்ன எண்ணுகின்றார்? அதாவது பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சனை இல்லாமல் அனைத்து குருவித்தைகளையும் கற்றிருந்தார் அல்லவா? வசுதேவரை தன்னந்தனியாக விட்டுவிட்டு செல்லலாமா? இல்லை. ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய குருதேவரையும் கையோடு அழைத்து வருகின்றார். வந்து மதுராபுரி பட்டணத்தில் வந்து வர்க்கக்கூடிய நேரத்தில் தாயும் தகப்பனும் ரத்ன சிம்மாசனம் மணிமேடையிலே இருந்து அரசாட்சி பிரிந்து குறிப்பதை கடலே கண்டார். சரிதான். ஓடி வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? கேடுகட்ட கிழட்டு ஜென்மங்களே, பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சொட்டு பாலமிர்தம் தராமல் என்னை பால் ஆற்றில தண்ணி உங்களுக்கு ரத்னமணி சிம்மாசனம் தேவையா என்று சொல்லி யாரங்கே? காவலாளிகளே, உடனடியாக இந்த 2 கிழட்டு ஜென்மங்களையும் கை விலங்கு போட்டு பாதாள சிறையில் அடைங்கள். இதோ செய்கிறேன். ஆகட்டும் என்று சொல்லி பாதாள சிறையில் அடைத்து விட்டு அரண்மனை சுற்றி பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய நாளைகளே வில்லங்கில் தானீருக்க அவர்கள் தானீருக்க விருப்பமோடு உடன் பிறந்த தலங்கீழரோ ரோகிணியோ மங்கிரி வகையாடனையோ அண்ணாவி வசுதேவர்க்கு அருமையோடு மணமோடித்தார். காலாளாம் கரிபரியாம் கம்பமத இப்படியாக அதாவது பாதாள சிறையிலே தாயும் தகப்பனை அடைத்து விட்டு கோட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று வருகிறாராம். சரிதான். 2 பெண்கள் அங்கே இங்கே உலாவி விளையாடுவதை கண்டான். மந்திரி, என்ன? அதோ 2 பெண்கள் உலாவி கொண்டு வருகின்றார்கள் அல்லவா? இந்த பெண்கள் யார்?
தேவகராஜன் பெற்றெடுத்த குழந்தைகள். எனக்கு யார்? தெய்வகி, ரோஹிணி. மன்னா, உங்களுடைய தங்கைமார்கள் தான் இவர்கள். ஆமா, உங்க சித்தப்பா பிள்ளைங்க. அதாவது இவர்கள் இப்படி விளையாடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது இவர்கள் 2 பேரும் வீடமே இந்த மங்கையாக அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா? ஆமா. இதற்கான காரணம் என்னப்பா? திருமணம் ஆகவில்லை, அதான் இப்படி சுத்தி திரிகிறாங்க. அப்படியா? ஆமா. திருமணம் முடிக்கவில்லையா? நீங்க வேணா ஒரு வார்த்தை பேசி பாருங்களேன். என்ன அருமை செல்வங்களே, என்ன உங்கள் 2 பேருக்கும் திருமணம் இதுவரை முடிக்கவில்லையா? இல்லை. திருமணம் அதாவது அண்ணா, என்னப்பா? நீங்க எங்க அண்ணன் தெரியும். ஆமாப்பா. சரியா? வந்து விட்டீர்கள் அல்லவா? நான் வந்து விட்டேன் அல்லவா? கேட்ட கேள்விக்கு பதில் சரியா வரும். சொல்லுங்கள். எப்பா, என்ன தாங்கள் 2 பேரும் திருமணம் முடியாமல் இருப்பதற்கான காரணம்? எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை? ஆமா. இந்த உலகத்தில் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆச்சரியமாக தான் இருக்கின்றது. வரவங்க எல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியா? பேச சொல்றாங்க. சரி, அதிகமா பேசுறோம், அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, நடப்பது நன்றாகவே இருக்கட்டும். சற்று பொறுங்கள் என்று சொல்லி அடுத்த நாட்டுள்ள மன்னர்களுடைய ஜாதகத்தை வாங்கி தங்கைமார்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். எந்த ஜாதகமும் பொருந்தவில்லை. சரிதான். ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் வசுதேவர் அண்ணாவி தாடி மீசையுமாக இருப்பதை கண்ணிலே கண்டார். ஆமா. அதாவது நம்முடைய குருதேவருக்கு பொன்னோ பணமோ கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளை விட்டு சென்று விடுவார்கள் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய 2 தங்கைமார்களையும் திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளோடு இருந்து விடுவார்கள் அல்லவா? ஆமா. என் தங்கைமார்களே, என் அருமை செல்வங்களே, அதோ இருக்கின்றார் அல்லவா வசுதேவர். இவரை தங்கள் 2 பேருக்கும் திருமணம் முடிப்பதற்கு சம்மதமா? சம்மதம் அண்ணா. சம்மதம் தானே? உங்களுக்கு சம்மதம் என்றால் எங்களுக்கு சம்மதம். கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி 2 பேரையும் வசுதேவர் அண்ணாவிக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்களா? திருமணம் முடித்த கையோடு தங்கைமார்களுக்கு சீதனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மதுராபுரியை 2 கூறாக பங்கு வைத்து தென் மதுரையை வசுதேவர் ஆண்டு வருகின்றார். வட மதுராபுரியை கம்சராஜன் ஆண்டு வருகின்றார். கம்சன் ஆட்சி செய்த காரணத்தினாலே அந்த நாட்டுல மழை என்பது பொழியவே பொழியாது. ஏனென்று சொன்னால் இவனுடைய பிறவி பலன் அப்படி அல்லவா? வசுதேவர் ஆட்சி செய்தார் அல்லவா? தென் மதுராபுரியில் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டும் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக. அப்ப வசுதேவர் நல்லவர். ஆமாப்பா. நாட்டுல மழை பொழியுது, செல்வ செழிப்பாக மழை பொழிந்து வரக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சாரல் மழை வட மதுராபுரியிலே அடித்து பொழித்து வருகின்றதா? அதுவும் இதே மாதிரி ஒரு ஆடி மாசத்துல. அப்படிதானே? ஆடி சாரல் அடித்து பொழிக்கக்கூடிய நேரத்தில் சம்சாரிமார்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? அண்ணா தம்பி, இந்த நேரத்தில் காடு வெட்டி பண்படுத்தி கடுக பயிர்கள் இட்டோம் என்று சொன்னால் தக்க நேரத்தில் தக்க பலனை எடுக்கலாம் அல்லவா? ஆகட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் என்ன பயிர் பதாதிகள் போடுகின்றார்கள் என்று சொன்னால் இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், ஏலமே சாத்தட்டு வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், அவர்கள் ஏலம் வைத்தார், ஏலமே தோட்டு வைத்தார், காடைக்கண்ணே கேழ்வரகு, காடைக்கண்ணே கேழ்வரகு, கடுக தினைகள் விதைத்தனரா, காடைக்கண்ணே கேழ்வரகு, காடைக்கண்ணே கேழ்வரகு, கடுக நல்ல பயிர்கள் இட்டார், நஞ்சை பொஞ்சை பயிர்கள் வைத்தார், பயிர்கள் வைத்தார், நமக்கு கஷ்டம் தீர்ந்ததென்றார். போடு இஞ்சி வைத்தார், ஏல வைத்தார், எலுமிச்சம் தோட்டம் வைத்தார், நாய் வாழை பேய்வாழை நந்தம் பொந்துங்கன்று வைத்தார், நஞ்சை புஞ்சை பயிர்கள் வைத்துவிட்டு பலன் எடுக்கலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய காட்டு மலை மிருகங்கள் அனைத்து பயிர் பதாதிகளும் அழித்து நாசம் செய்து விட்டதா? சம்சாரிமார்கள் கதறலுமாக ஓடோடி வந்து சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? கத்தினார்கள், கதறினார்கள். அம்மா, அண்ணே, நமக்கு ஒரு கஷ்டம் சொன்னா யாருகிட்ட போய் சொல்லணும்? நமக்கு ஒரு குறை என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பது மன்னனுடைய கடமை அல்லவா? மன்னனிடத்தில் சென்று ஆவலாதி சொல்லலாமா? அப்படி என்று மன்னன் கம்சன் இடத்திலே போக வேண்டுமே என்று சொல்லி இங்கே வருகிறார் பாருங்கள். எங்கம்மா? மதுரை நகராளோ மல்னா சொல்ல கேளோ மையா, பயிர்கள் எல்லாம்
அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டாம் பயிர்களையும் அழைத்ததோரு மிருகங்களை கொன்றுவாரே போடு 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 விளையாடி நான் வாரே விளையாடி நான் வாரே படைகளை திரட்டும் என்றார் மதுரை நகரை ஆளக்கூடிய மன்னா ஆமையா ஏ மன்னா மாமன்னா கம்சராஜர் ஐயா ஆமையா நாட்டிலே நடக்கக்கூடியது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? குடிபிடி மக்களே என்ன தங்கள் கலக்கமற்று வருவதற்கான காரணம் என்ன? இதோ பாருங்கள் மலை மிருகங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய பயிர்களை நாசம் பண்ணியது ஐயா. ஐயோ இதோ பாருங்கள் இன்னும் இருக்கும் என்று சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய பயிரையும் நாசம் பண்ணும். சரி அதற்குள்ளாக தாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் அண்ணா. குடிபிடி மக்களே என்ன எதற்கும் கவலைப்படாதீர்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன் மந்திரியாரே. என்ன இதோ வந்திருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு வேண்டுமென்றுள்ள வெகுமதியை கொடுத்து அனுப்புங்கள். அவ்வாறே செய்கின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி மந்திரி அழைத்து சொல்கிறான். எப்பா என்ன உடனடியாக நாமல் வேட்டைக்கு புறப்பட வேண்டும். சரிதானே? ஆமாப்பா மன்னா நம் படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளன. கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி வேட்டைக்கு போக வேண்டும் என்று சொல்லி சொல்லி வேடுவர்கள் வேட்டை நாய்கள் அனைத்தும் வேகமாக புறப்பட்டு வருகின்றதா? ஆமா எப்படி வருகிறது பாருங்க. எப்படி எப்படி அம்மா வேட்டை நாயாம் சங்கிலியா சங்கிலியா நல்ல சேவகரா சேவகரா படை ஆயிரமா ஆயிரமா பிராடர் படை ஆயிரமா ஆயிரமா வைத்த காலை பின் வைக்காத பின் வைக்காது வண்ணீர் படை ஆயிரமா ஆயிரமா வீரனாயோ சேவகரோ வீரனாயோ சேவகரோ அடியடியாய் புறப்படுவா தகதிமி தகதா தகதிமி 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 செட்டி தட்டார்படை ஒரு அணியாம் ஆமாம்மா சீனவராடர் படை ஒரு அணியாம் சரி முன் வைத்த காலை பின் வைக்காத முழு வன்னியர் படை ஒரு அணியாம் சரிதான். ஏன்னா உங்க பக்கத்துல என்ன படம் வச்சிருக்கீங்க? நாம அனைத்து படையும் சொறி படையா வைத்திருக்கிறோம். ஆமா. சரியாட்டு படையா வச்சிருக்கிறோம்மா. சரி சொறி படையா வச்சிருக்கிறோம். ஆமான் புறப்படலாமா? ஆமாம்மா அப்படி என்று சரி மந்திரி என்னுடைய தேரை அலங்காரம் செய்யவில்லை மந்திரி. எப்பா என் தேர் இப்படி தனியாக நிற்கிறதே. அதாவது இந்த தேரில் போக வேண்டாம் அண்ணா. மன்னன் முதலாக வேட்டைக்கு செல்கின்றேன். அதாவது அங்கு இருக்கின்றது ஒரு தேர், அலங்காரம் செய்த தேர் கோட்டைக்கு வெளியில் நிற்கின்றது. வாருங்கள் உடனடியாக வந்து ஏறுங்கள். மன்னனுடைய தேரை எப்படி அலங்காரம் செய்தார் வாருங்கள். எப்படி எப்படி அம்மா 1000 மணிமுடி தேரதையோ மணிமுடி தேரதையோ அலங்கரித்தான் மந்திரியோ 1000 மணி முடி தேரதையோ 1000 மணி முடி தேரதையோ அலங்கரித்தார் மந்திரியோ தேரில் மகுட முடியலங்க மகுட முடியலங்க சிங்க கோடி மினங்கிடவே போட் 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 ஆளி சிங்கம் யானை முதல் ஆளி சிங்கம் யானை முதல் தேரதிலே போட்டி கொண்டார் யானை சிங்கம் அழி முதல் யானை சிங்கம் அழி முதல் தேர்றதிலே பூட்டிக் கொண்டார் வழியான வழி நடந்து வருகிறையா தேரதுதா வலகடந்து வருவதல்லோ தங்கை இருக்கும் தெரிவதிலே தானே வரும் ரதமதுதா மண்ணில் கட்டார் தங்கையர்கள் ஏது முறை சொல்லுவாரா என்னுடைய அண்ணாவே என்னுடைய அண்ணாவே ஒரு இறையேட்டா கரக்கு கரக்கு கரக்கு
1000 மணிமுடி தேரதையும் ஆமாமா அலங்காரம் செய்கின்றார் மந்திரியானவர். சரி தேரின் உச்சியிலே சிங்கக்கொடி கட்டுகின்றார்கள். சரிதான். அழகாகவே ஒத்து ரவரத்தினங்களாலே தேரை பதித்து சரி அப்படி அழகா இழுத்துட்டு வர்றாங்க தேரை. அதாவது தேரானது வேகமாக தன்னுடைய அரண்மனையை விட்டு மறு அரண்மனையை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் தென் மதுராபுரியில் உப்பரி மேடையில் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தெய்வகியும் ரோகிணியும். ஏன்னா இந்த படைகளோடு வந்தாங்க பாத்தீங்களா? ஆமாப்பா. அவர்களுடைய காதிலே சத்தம் கேட்கின்றது. படைகள் எப்படி இப்ப காதுல கேட்கும்? அக்கா வேகமாக வரக்கூடிய நேரத்தில் தங்கைமார்கள் சொல்லுகின்றார்கள், அக்கா தேவகி என்னடி தேவகி என்ன அதோ வேகமாக ஒரு தேரானது வருகின்றது அல்லவா, இது யாருடைய தேராக இருக்கும்? யாருக்கு தேரு? அதாவது சிங்க கொடி கட்டிய காரணத்தினால் அண்ணனுடைய தேர் தான் வருகிறது. அண்ணனுடைய தேர் தான் வருகின்றது. நாம ஒரு காரியம் செய்யலாமே, அண்ணன் இவ்வளவு வேகமாக போக வேண்டும் என்று சொன்னால் எங்காவது செல்வார்கள், எதிர் சென்று வணங்கலாமா? வணங்கலாமே, ஆகட்டும் என்று சொல்லி தேரில் வேகமாக வரக்கூடிய நேரத்தில் உடனடியாக ஓடி சென்று வழிமறிக்கின்றார்கள். இப்படி வழிமறிச்சாங்க. ஆமாப்பா. எப்படி வந்தார்கள் தெரியுமா? ஓடி வந்த தங்கைமார்கள் தேரின் முன்னே வருகிறார்கள். ஆமாப்பா. அண்ணா நிறுத்து நிறுத்து, தேரை நிறுத்து. புடிச்சுக்கிட்டேன். தங்கைமார்களே சற்று ஒரு நொடி தாமதித்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தேருடைய வீலுக்கு தாங்கள் இரையாக்கி இருப்பீர்கள் அல்லவா? அண்ணா என்ன இத பாருங்கள் அண்ணா. என்னம்மா இப்படி படைகளோடு செல்கின்றீர்களே, நீங்க எங்கடா போறீங்க? அருமை செல்வங்களே, கானகத்திற்கு வேட்டைக்கு செல்கிறேன் தங்கைமார்களே. வேட்டைக்கா? ஆமாமா. அண்ணா ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு ஆசை. என்னம்மா? அண்ணன் வேட்டையாடுவதை தங்கைமார்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று. அருமை செல்வங்களே, அதனால முதல் முறையா வேட்டையாட போறீங்க. அம்மா நல்லா இருக்கும், எங்களையும் கூட்டிட்டு போங்க. ஏமா, கானகத்தில் வேட்டையாடக்கூடிய நேரத்தில் கன்னியர்கள் துணை ஆகாது என்று சொல்வார்கள், வனத்தில் வேட்டையாடக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் துணை ஆகாது என்று சொல்வார்கள். சரி, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முயல் குட்டியோ சிங்க குட்டியோ புலி குட்டியோ வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், நான் பிடித்து வருகின்றேனே. அண்ணா நீங்கள் மலை போல் இருக்கும் பொழுது சரி தங்கைமார்களாக எங்களுக்கு மற்ற மிருகங்களை கண்டு ஏன் பயம்? எதற்காக பயப்படணும்? சரி, நீங்க இருக்கீங்க, மந்திரி இருக்கின்றார், எங்க வசுதேவர், நீங்க அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு கையை பிடிச்சு குடிச்சிட்டு போனீங்களே, அந்த இடத்துல நிக்கிறாரு. அந்த இடத்தை விட்டு விலவல. சரி, கூட்டிட்டு போவோம், அவரு பாத்துக்குவாரு. அப்படியா? அருமை தங்கைமார்களே, உங்களுடைய பிடிவாதம் உங்களை விட்டு போகாது, அப்படித்தானே? அப்படி என்று சொன்னால் யார் எங்கே? உடனடியாக பட்டத்து யானையை வரவழைத்து என்னுடைய மைத்துனர் மீது பட்டத்து யானையை ஏற்றுங்கள். மாறிவிட்டது, ஏற்றி விடாதீர்கள். அதாவது பட்டத்து யானை மீது என்னுடைய மைத்துனரை ஏற்றுங்கள். சரிதான் மந்திரியாரே, உடனடியாக பல்லாக்கானதை கொண்டு வந்து என் 2 தங்கைமார்களை பல்லாக்கு மீது ஏற்றுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு தேரானது வேகமாக மீண்டும் புறப்பட்டு வருகின்றது. இப்படி இருக்கக்கூடிய நாரையிலே எங்கே வருகிறார் வாருங்கள். எங்கேங்கம்மா? கானகங்கள் பலகடந்தே 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 வாராரே எல்லோரோ எல்லோரோ. கானகங்கள் பலகடந்தே பலகடந்தே வசுதேவர் பரியேற எல்லோரும் பார்த்திருக்க வேட்டையாட வேணும் என்று வந்தாரே தலமதிலே. மாமர சோலையிலே பார்த்தி வைத்த மாமர சோலையிலே சோலையிலே தங்கையரை அமர்த்தி வைத்தார், அமர்த்தி வைத்தார். போடு 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 போட் ஆசத்து. கானகங்கள் வலவு கடந்து மடமடன்றும் திடதிடன்றும் தேர் விரைந்தோடி வருகிறது. சரி, இப்படி கானகத்திலே வருகின்றார்கள். வேகமாக வரக்கூடிய நேரத்தில் கம்சன் ஆமாப்பா, இதுக்கு மேல தங்கைமார்களை கூட்டி சென்றால் ஆபத்து வந்துவிடும். ஆமாப்பா, இது ஒரு அழகான மாமரச் சோலை அல்லவா? கண்டிப்பாக. தங்கைமார்களை பார்த்து என்ன சொன்னான்? என் அருமை செல்வங்களே, இந்த மாமரச் சோலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். சரி, அண்ணன் மேல்மலையில் சென்று வேட்டையாடி வருகின்றேன். உங்களுக்கு துணையாக அதோ மைத்துனரை வைத்துவிட்டு செல்லுகின்றேன்.
சரி ஆகட்டும் என்று சொல்லி எப்ப வருவீங்க? எப்பா மதியம் திரும்புவதற்கு முன்பாக உடனடியாக வந்து விடுவோம் அம்மா. மதியத்துக்குள்ள வந்துருவீங்களா? ஆமையா. சரி அண்ணா. அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி தங்கை மார்களை அமர்த்தி விட்டு சரி கம்சனானவன் காட்டிலே வருகிறான். காட்டிலே வந்து எப்படி எப்படி கண்ணே வேட்டையாடுகின்றார்கள். வேட்டைகள் ஆடியே வாரான் கம்சராஜன். கம்சராஜன் வேட்டைகள் ஆடியே வாரான். வளையம் கட்டி நடுவே கொம்பாள் வைத்தி உச்சியது திரும்ப மட்டும் உள் மலையில் வேட்டையாடி மதியம் திரும்ப மட்டும் மலையிலே வேட்டையாடி ஆமா அப்படியே மலை மிருகங்களை கொன்று குவித்து விட்டு சரி மதிய நேரம் வந்துருச்சு. ஓடோடி வந்து மன்னனை பார்த்து மந்திரியார் சொல்கின்றார்கள். என்ன மன்னா மந்திரி அதாவது வேளையோ சந்தி வேளை ஆகின்றது அல்லவா? ஆமா உடனடியாக தங்கைமார்களை சென்று பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஏனென்று சொன்னால் மாமரச் சோலையில் அமர வைத்து விட்டல்லவா வந்தோம். வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆகட்டும் என்று சொல்லி விரைவாக வந்து மாமரச் சோலையில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவகியுடைய வாடாத கமலமுகம் வாடமுற்றிருப்பதை கண்டிலே கண்டார். உடனே கம்சராஜன் கேட்டான் பாருங்க. என்னம்மா வாடாத திருமுகல் தான் வாடாத திருமுகல் தான் வாடாத திருமுகம் தான் வாடி இங்கே இருப்பதென்ன வாடாத திருமுகம் தான் வாடாத திருமுகம் வாடாத திருமுகள் தான் வாட்டமுற்று இருப்பதென்ன வாட்டமுற்று இருப்பதென்ன ஓடாத திருமுகள் தான் தோணி இங்கே இருப்பதென்ன கண்ணித்தாக பெரிதாகி தாகமாக இருக்குதடா தாகமாக இருக்குதடா போடு இப்படியாகவே தேவகியாள் முகத்தை பார்த்த கம்சன் கேட்கின்றான். என்னம்மா கேட்கின்றார்கள்? என் தங்காய் என் அருமை செல்வமே வாடாத கமலமுகம் வாட்டமுற்றிற்கு காரணம் என்ன கண்ணே? அண்ணா அண்ணா தங்கைமார்களுடைய நிலைமை கேட்டாயா? ஆமாம்மா. தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்ன தண்ணீர் தாகமாக இருக்கின்றதா? தங்கைமார்களே வர வேண்டாம் என்று சொன்னேன். மந்திரியாரே உடனடியாக வெள்ளி மொந்தை கையில் எடுத்துக்கொண்டு விரைவாக தண்ணீரானது கோரி வாருங்கள். மன்னா வருகிறேன் என்று சொல்லி வெள்ளி மொந்தை கையில் எடுத்தான் விறுவிறுன ஓடி வார. வெள்ளி மொந்தை கையில் எடுத்தான் விறுவிறுன ஓடி வாராத இடங்கள் எல்லாம் பார்த்து வார தண்ணீரே ஓடாத இடங்கள் எல்லாம் ஓடி ஓடி பார்க்கிறானே ஓடாகாத இடங்கள் எல்லாம் ஓடி ஓடி பார்க்கிறானா. இப்படியாக பாராத இடங்கள் எல்லாம் பார்த்து வருகிறான் தண்ணீரே. ஆமா தேடாத இடங்கள் எல்லாம் தேடி வருகிறான் தண்ணீரே. ஆமாமா தண்ணீரானது இருக்கின்றது பருவங்க முடியாத தண்ணீரானது இல்லை. ஓடோடி அந்த மன்னனிடத்தில் சொல்லுகிறான். மன்னா மந்திரி பார்க்காத இடங்கள் அனைத்தும் பார்த்து வந்தேன் தண்ணீரானது இல்லை. இருக்கின்றது பருகும்படியான தண்ணீர் இல்லை. வாருங்கள் விரைவாக அரண்மனைக்கு செல்லலாம் அப்படி என்று சொல்ல ஆமாமா தங்கையானவள் சொல்லுகின்றார். சொல்லுகின்றார்கள்
அரண்மனைக்கெல்லாம் என்னால வர முடியாது. தண்ணீர் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. சரி. அதோ இருக்கிறது அல்லவா ஒரு மாமரம். ஆமா. அந்த மாமரத்திலே ஒரு மாங்கனி தெரிகிறது பாரு. ஆமா. அந்த கனியை பறித்து கொடுத்தால் என்னுடைய தாகம் தீரும் என்று எனக்கு தோணுகிறது. என்னுடைய தங்கைமார்களுக்கு இல்லாத மாங்கனி இந்த மாமரத்தில் இருப்பதா? அதானே. அந்த மாங்கனியை பறிப்பதற்கு கணை தொடுத்தான். பறித்த கனியானது கீழ் விழாமல் இருக்க செருப்பதற்கு கணை தொடுத்தான். சரி. கையிலே வாங்கி 8 துண்டாக பகுந்து தேவியுடைய கையிலே கொடுத்தார். ஆமா. 6 துண்டை சடச்சடவென்று சாப்பிட்டால் 7வது துண்டை கடித்து ரோகிணியுடைய கையிலே கொடுத்தார். சரி. மீண்டும் 8வது துண்டை சடவென்று சாப்பிட்டு விட்டு ஆமா. நேர பசியானது தீர்ந்து விட்டது அண்ணா என்று சொல்லுகின்றாளா? ஆமா. எல்லோரும் ரதத்திலே ஏறி ஆமாமா அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். சரி. தேவகி சாப்பிட்டாலே ஒரு மாங்கனி. ஆமாமா. அந்த மாங்கனியுடைய புதுமை என்னவென்று பாருங்கள். என்ன கண்ணே? கிரிகை மல்லேதனிலே வாழோ, கிரிகை மல்லேதனிலே வாழோ, அது வாசல் புசிக்குங்கனி. கிரிகை மல்லேதனிலே வாழோ, கிரிகை மல்லேதனிலே வாழோ, ஏ பரத்து வாசல் புசிக்கும் கனி. 12 வருடம் மட்டும் அவர் பண்புடனே தவம் இருந்து 13 வருடத்திலே பரத்து வாசல் புசிக்குங்கனி. 13 வருடத்திலே 13 வருடத்திலே பரத்து வாசல் புசிக்கும் கனி. கிரிகை மலையிலே வாழக்கூடிய பரத்வாச முனிவர் ஆமாப்பா. 12 வருடம் தவம் இருப்பார். சரி. 13ஆம் வருடத்திலே மாமரத்தின் கீழே வந்து கையை நீட்டுவார். ஆமாமா. மாங்கனி கையில விழும். சரி. சாப்பிட்டுக்கிட்டு மீண்டும் அப்படியே தவத்திற்கு சென்று விடுவார். அன்றானது அவருடைய தவநிலையானது கலைகின்றது. நேர வந்து மாமரச் சோலையிலே தாளை வந்து கையை நீட்டக்கூடிய நேரத்தில் மாங்கனியானது அற்று விழவில்லை. மேலே பார்க்கக்கூடிய நேரத்தில் மாங்கனி மரத்தில் இல்லை. தன்னுடைய ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆடவன் பறித்தது 8 துண்டாக வகுந்து ஒரு பெண்மகளுக்கு புசிக்க கொடுப்பதை கண்ணிலே கண்டார். இதற்குள் எண்ணுகின்றார். என்ன? டேய், என்ன? 12 வருடத்திற்கு ஒரு முறை உணவு என்று சொன்னால் அந்த ஒரு மாங்கனி. அதானே. அந்த மாங்கனியை பறித்து கேவலம் ஒரு பெண்ணுக்கு புசிக்க கொடுத்து விட்டாயே. உண்டவளுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் திட்டவட்டமாக அவனுடைய சிரசார தரப்படும் என்பதை சாபம் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தாரா? சாபம் காதிலே கேட்டது. சரி. தேரை நிறுத்தினான். உரை வாளை எடுத்தான். தேவகியை வெட்டி கொள்வதற்காக ஓடோடி வருகிறாள். அஞ்சாமல் கம்சராஜன் தேவகியை கொல்ல வென்று உரைவாளை தானுருவி வெட்ட வரும் நேரத்திலே பார்த்தாரே வசுதேவர் ஓடிவாரா. பார்த்தாரே வசுதேவர் ஓடிவாரா. என்னுடைய மைத்துனரே, என்னுடைய மைத்துனரே, மோசம் செய்ய போறீர், என்ன மோசம் செய்ய போறீர். என்னுடைய மைத்துனரே, என்னுடைய மைத்துனரே, மைத்துனரே, என்ன மோசம் செய்ய போறீர், என்ன மோசம் செய்ய போறீர். தேவகியை வெட்டிக் கொள்வதற்காக ஒரே வாளை எடுத்தான். ஓங்கிய வாளை எட்டி பிடித்தாரா வசுதேவர். அத்தான் மைத்துனா, இவளை ஏதும் செய்து விடாதீர்கள். எதற்காக? அசரீர் வார்த்தையை நானும் தான் காதிலே கேட்டேன். சரி. இவள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையினால் தானே உங்களுக்கு அழிவு. ஆமா. இவளாலே அழிவு இல்லை அல்லவா? ஒருபோதும் கிடையாது அல்லவா? அப்ப வாளை கீழே போடுங்க. மைத்துனா, என்ன புத்தி கெட்டத்தனமாக பேசுகின்றீர்கள்? இவள் இருந்தால் தானே இவள் குழந்தை பிறப்பாள். இவளை கொண்டு விட்டால் எப்படி இவள் குழந்தை பிறப்பாள்? அத்தான், எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தால் உங்களிடமே தருகிறது சத்தியம். சத்தியத்தை நம்பினாராம் தலை போவதறியாமல் உடனடியாக 2 பேரையும் கூட்டி வந்து கால் விலங்கு கை விலங்கு போட்டு பாதாள சிறையில் அடைத்து விட்டாரா. ரோகிணியை பிடித்து கோகுலத்திலே சிறையிலே வைத்து விட்டாரா. ஆனால் சிறையிலே இருந்தவர்கள் அந்த முனிவர் சொல் பழுது போகாத வண்ணம் 6 குழந்தைகளை ஈண்டெடுத்தார்களாம். 6 குழந்தைகளையும் அரி அரி என்று சொல்லி அரிந்தே கொண்டானாம் வம்சராஜர். அது மட்டுமில்லை, இப்படி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைகள் பாவ மலைகளாக போய் சேருகின்றன. தேவா தேவர்கள் பார்த்தார்கள். பூமாதேவி பார்க்கின்றாள். பூமாதேவியால பூமி பாரம் தாங்க முடியல. நம்ம அண்ணன் கிட்ட போய் சொன்னா ஏதாவது நல்ல வழி பிறக்கும் இல்லையா? திருப்பார் கடலிலே வருகிறாய் வந்தீங்கன்னு சொல்வாள் பாருங்கள். என்னமா கண்ணே நிகரியே மாலே கடவுளே நாராயணா துளசி ஆலயனே தம்புரானே
எங்களுக்கு இடங்கள் ஏதுமில்லை எண்ணமற்ற எங்களுக்கு எண்ணமற்ற எங்களுக்கு இருப்பிடங்கள் எதுவுமில்லை கம்சன் என்று வருணன் என்றோம் காசினியில் எங்களுதான் போடு போடு நான் தவிர்ப்பேன் பாரத போர் முடிப்பேன் உன்னாடை என்று சொல்லி உன்னாடை என்று சொல்லி அவர் விடை கொடுத்து அனுப்பினாரே இப்படியாகி ஆமாமா திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய சரி என் பெருமாள் மாயவரிடத்திலே வருகிறார்கள் சரி கண்ணனே கரிய மாலை கடவுளே நாராயணா ஆமாப்பா கற்பகமே நற்துளசி மாலை அணிந்த தம்புரானே சரி என் பெருமாளே ஆமாப்பா பூலோகத்துல இது நடக்கிறது பார்த்தீர்களா ஆமையா கம்சன் என்று ஒருவன் 6 சின்ன குழந்தைகளை வெட்டி வெட்டி கொன்று விட்டான் சுவாமி ஆமா சுவாமி என்னால பூமி பாரம் தாங்க முடியவில்லை சரி அதனால இந்த பூமி பாரம் எப்படி நான் தாங்கி இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை சுவாமி ஆமாப்பா அதனால இதையெல்லாம் நீங்கள் தான் காத்தருள வேணும் ஒரு தருள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சொல்கிறார் அம்மா என்ன அதாவது இந்த உலகத்தில் நான் தேவகிக்கு 8வது குழந்தையாக அவதரிக்க போகின்றேன் சரி அதாவது கம்சனை வதைகள் செய்வதற்கும் சரி இந்த உலகத்தில் கீதை என்று சொல்லக்கூடிய நாமத்தை உச்சரிக்கவும் ஆமா சிசுபாலனை வதற்கவும் சரி அதாவது பாலாதி பாலர்களுடைய சிறையை தீர்ப்பதற்காகவும் இந்த பூ உலகிலே நான் அவதரிக்க போகின்றேன் சரிதான் எவரும் கவலைப்படாமல் சென்று பாருங்கள் அப்படியே ஆகட்டும் ஆமாமா அப்படின்னு சொல்லி சொல்லி அழகாகவே மாயவர் நான் நினைக்கின்றான் ஆ, தேவகியானவளுக்கு 6 குழந்தைகள் தானே இனி பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அல்லவா ஆமா ஆ, 7வது குழந்தையாக ஆதிசேடன் சொல்லக்கூடிய பாம்பை 4 மாத கருவாக கருவித்து அவளுடைய கருவை அகற்றி அகற்றி மீதமுள்ள மாதம் கோகுலத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி சுமந்து அவள் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தாள் சரிதான் அவள் ஈன்றெடுத்த காரணத்தினால் அந்த குழந்தையை அவன் கொல்லாமல் விட்டு விட்டான் ஆமா மித்ரா தேவியை பார்க்கின்றார் ஆமாமா மித்ரா தேவி ஐயா நான் அண்ணா. அங்கே பிறக்கக்கூடிய நேரத்தில் சரி எல்லோரும் நித்திரையிலே ஆழ்த்த வேண்டும் ஆகட்டும்ண்ணா குமரி பகவதி ஆயர்வாடி பட்டணத்திலே அசோதிக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும்ண்ணா அப்படி என்று இவர்களை எல்லாம் கையமர்த்தி கையமர்த்தி வைத்து விட்டு என் பெருமாள் 8வது குழந்தையாக எப்படி அவதாரம் செய்கிறார் பாருங்கள் எப்படி எப்படி கண்ணே சென்றிருக்க திரு நடுமாள் தேவகையாள் திருவயற்றில் சென்றிருக்க திரு நடுமாள் தேவகியாள் திருவயற்றில் அதுமிக பாலரை போல் அங்கமெல்லாம் உருவாகி போட்டு போட்டு இந்த போல் காவல் மனை தன்னை விட்டு கம்சனோட முன்பில் வந்தார் காவல் மனை தன்னை விட்டு கம்சனோட திருமுன் வந்தாள் அவளுடனே தொழுது அவர் முகம் பார்த்து சொல்வாள் மாற்றானை விரட்டி வந்து ஜனிக்க வந்த பிள்ளை தன்னை மாற்றானை விரட்டி வந்து ஜனிக்க வந்த பிள்ளை தன்னை எடுத்த பிள்ளை தன்னை பிரியமோட நீராட்டி அசத்து அசத்து முக்கரையில் எடுத்து வைத்து உகந்த முகாந்தலை ஏய் தடவி உக்கரையில் எடுத்து வைத்து உகந்து முகந்தலை தடவி கரைவல் மொழி பேசி தவழ்ந்து மல்ல விளையாடி வல்ல பிள்ளை பண்ணி எனது மகவாசை தீர்த்ததுண்டாள் நல்ல பிள்ளை பணி எடுத்து மகவாசை தீர்த்ததுண்டாள் எனவே அவன் காலில் கும்பிட்டம்மை தான் தொழுதாள் தங்கை தெய்வகையை புறங்காலால் தள்ளி விட்டாள் ஏய் பிடித்த தங்கை தெய்வகியை பிறங்காலத்தினை துளைத்தாள் வந்த தெய்வகையோ அழகு வசுதேவனையோ அசத்து 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 பண்டிருந்த சிறைதனிலே 10 இரட்டை சூதானோ அங்கே கொண்டிருந்து நம்பியிருந்து கொண்டு செல்வாள் தெய்வகையாள் ஆபத்துக்கு கிடர்விருக்கும் குழந்தையை போ அண்ணன் என்று நான் இருந்தேன் உடாத 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 இப்படியாக தெய்வ
தேவகியானவள் ஆமையா. அதாவது என் பெருமாள் வயிற்றில் அவதாரம் செய்தவுடனே சரி. அவளுக்கு என்றும் இல்லாதது போல் ஒரு தனி சந்தோஷம் வருகிறது. ஆமாப்பா. அவளுக்கு தெரியுது வயிற்றிலே குழந்தை வளர்கிறது என்று. ஆமாப்பா. ஆனாலும் பிறந்தால் அண்ணன் கொன்று விடுவான் அல்லவா? சரி. இதுவரைக்கும் பிறந்த குழந்தைகளை கொன்று விட்டானே. ஆமாப்பா. இந்த குழந்தை கொஞ்ச நாள் அண்ணன் கிட்ட கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு பாசம் தீர்ந்த பிறகு தர்றேன்னு சொல்லி கேட்டு ஆமா, பார்க்க கண்டிப்பாக. அண்ணன் கம்சனிடத்தில் வருகிறார். என்னம்மா சொல்லுகின்றார்கள்? அண்ணா, என்னம்மா? நான் தான் உன் தங்கி வந்திருக்கின்றேன். அண்ணா, என்ன இப்பொழுது ஒரு குழந்தை என்னுடைய வயிற்றிலே வளர்கிறது அண்ணா. ஆமா. இந்த குழந்தையை வளர்த்து கொஞ்ச நாள் வளர்த்து விட்டு சரி. குழந்தை பாசம் தீர்ந்த பிறகு இடத்திலே தந்து விடுகிறேன் அண்ணா. அடியே தேவிகி, உன்னுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் என்னுடைய சிரசானது அறுபடும் உள்ள சாபம். அதாவது 8வது குழந்தையை நீ கொஞ்சம் வேண்டும் என்று சொல்லுகின்றாய் அல்லவா? பிடித்த தங்கை தேவகியை புறங்காலால் சினைத்துதைத்தார். காவலாளிகளே, மீண்டும் கை விலங்கு கால் விலங்கு போட்டு இவளை சிறையிலே அடைத்து வையுங்கள். சரி, ஆகட்டும் என்று சொல்லி மீண்டும் சிறையிலே அடைத்தவர்கள் சிறையிலே இருந்த தெய்வகியானவே சரி என்ன சொல்வாள் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? கன்னி சிறு பருவத்திலே வார்த்த சோதிடனோ அன்னையரே நேமரே அழகு மகன் தனை பெறுவா ஓடிவா அசத்து அது சந்திரனை போலிருப்பா தாரசன் போலாழ்வா சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்யாக போனதுவோ உள்ளவர் சொன்ன சொல்கள் உள்ளோன் சொன்னதெல்லாம் பொய்யாக போனதையோ. ஆண்டவா, கன்னி சிறு பருவத்திலே கை வார்த்த சோதரனானவள் என் கையை பிடித்து என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? அம்மா தேவகி அம்மா, நீ அழகான மகனை பெறுவாய். சரி. அவன் மன்மதனை போல் இருப்பான். ஆணழகன் போல் இருப்பான். இந்திரனை போல் இருப்பான். இறைவன் போல் ஆழ்வார். எல்லோர் சொன்ன சொல்லெல்லாம் பொய்யாக போனது என்று சரி. தேவகியானவள் சிறையில் இருந்து எப்படி புலம்பினாள் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? என்ன புலம்பிய தெய்வகியாளோ, என்ன புலம்பிய தெய்வகியாளோ, இருக்கின்ற நாளையிலே பிரமாவோ வண்ண பெருமாள் பிறக்க முகூர்த்தோ, வண்ண பெருமாள் பிறக்க முகூர்த்தோ, அது என்றம்மை சிந்தை மகிழ்ந்தாள். தேவி தன்னை அழைத்தே, தேவி தன்னை அழைத்தே, தேசமுடல் பிரமாவோ புகழ்வார். கம்சனையோ கம்ச நாட்டில் உள்ளோரையோ, கம்சனையோ கம்ச நாட்டில் உள்ளோரையோ வேறைய கழ்மயக்கின்றார். அந்த மொழி கேட்டு நித்திரா தேவி, அந்த மொழி கேட்டு நித்திரா தேவி, ஆரோ துயிலாள் அவள் சென்று மயக்க புத்தியுடைய பொழுதும் அடைந்து, புத்தி உடைய பொழுதும் அடைந்து, பூலோகம் எங்கோ இருள் வந்த போதே ஓடிவா சிந்தை மதி நோதல் தெய்வகியாழ்க்கு, சிந்தை மகிழ் எந்த தெய்வகியாழ்க்கு, இடங்கள் இடத்தோள் துடிக்க போதோ இரவோ பகலது போலே, போதோ இரவோ பகலது போலே 9 கோளோ உறவாயிருக்க செல்வ திருவோண நட்சத்திரத்தில், செல்வ திருவோண நாளது தன்னிலே சீரான செங்கன்மால் வந்து பிறந்தார். வண்ண பெருமாள் பிறக்க முகிர்த்தான், வண்ண பெருமாள் பிறக்கின்ற முகூர்த்தம், வசுதேவன் காலிலே விளங்காது தெரிக்க சிந்தை மகிழ் அந்த தெய்வகியாழ்கே, சிந்தை மகிழ் எந்த தெய்வகியாழ்கே, செம்பவள பாலகள் தன்னை கையில் எடுத்தாள். இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே பெருமாள் பிறக்கக்கூடிய நேரம் வருகிறது. ஆமா, அழகாகவே சரி.
நித்ரா தேவியானவள் அனைவரையும் நித்திரையிலே அழுத்துகின்றார். சரிதான். தேவகிக்கு இடத்தோள் இடக்கண் துடித்துக் கொண்டிருக்கிறது. கைவிலங்கெல்லாம் தன்னந்தானாகவே தெரித்து செல்கிறது. சரி. அந்த நேரத்தில் என் பெருமாள் சுவாமி வந்து பிறக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வசுதேவர் குழந்தையை பார்க்கின்றார். குழந்தையை பார்த்தால் ரொம்ப சந்தோஷம். குழந்தையை பார்த்து கொஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அசிரீரி வார்த்தையானது அவருடைய காதிலே கேட்கின்றது. என்ன? வசுதேவா, குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருப்பதற்கு இது நேரம் இல்லை. இந்த குழந்தையை உடனடியாக ஆயர்பாடியிலே போட்டுவிட்டு சரி, அங்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தையை பூக்குடையில எடுத்து வைத்து உடனடியாக கொண்டு வா ஆகட்டும் என்று சொல்லி பூக்குடையிலே மாயவன் எடுத்து வைத்து வெளியிலே வரக்கூடிய நேரத்தில் வர்ண பகவான் பெய்யாபெரு மழையாகவே பொழிகின்றார். ஏனென்று சொன்னால் வருகிறது நம்முடைய கண்ணன் அல்லவா. இப்படி இருக்க 1000 பேருக்கு இல்லையர் அடைக்கப்பட்ட கல்கதவு, 1000 பேருக்கு இல்லையர் அடைக்கப்பட்ட கல்கதவு மாயனரி கோபாலர் பாதமது பட்டபோது கல்கதவு தான் நிறங்க கண்டு வசுதேவனந்தான், கல்கதவை தான் கண்டே வந்து தேவதேவன் வெளியில் வந்து வேகமுடன் வருகையிலே போடு போடு பெருகி வர ஐந்தலை வாழ்நாக வந்து அலைகள் பெரிது வர ஐந்தலை வாழ்நாக பள்ளிகொட மாயன் என்று படம் விரைத்து ஆடிடுமா, வெள்ளிமைய குடை பிடித்து வேகமோடு வருகையிலே பதிநல ரூபம் கொண்டு பத்திரமாகாளி அம்மை, பதிநல ரூபம் கொண்டு பத்திரமாகாளி அம்மை கையில் எடுத்தாள், நாரணருக்கு தான் கொடுத்தாள். நபல்கனி வாங்கி உண்டார் நாராயண பெருமாளும், நபல்கனி வாங்கி உண்டார் நாராயண பெருமாளும் மாகாளியை அனுப்பிவிட்டு மாயனரே கோபாலன் இப்படியாகி 1000 பேர் கிக்கிலியர் அடைக்கப்பட்ட கல்கதவு மாயனரே கோபாலன் பாதம் பட்டவுடனே கல்கதவு திறக்கிறது. கல்கதவானது திறந்து வந்ததான். உடனடியாக அந்த கல்கதவை விட்டு அப்படியே தாண்டி வரக்கூடிய நேரத்தில் வர்ணபெரு பகவான் பெய்யாபெரு மழையாகவே பொழிந்து வருகின்றார். பொழிந்து வரக்கூடிய நேரத்தில் ஆற்றிலே வெள்ளமானது பெருக்கெடுத்து வருகின்றது. மாயவருக்கு ஐந்தலை வாழ் நாக வந்து குடைபிடிக்க கங்காதேவியானவள் பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளத்தை விட்டு அப்படியே விலகி செல்கின்றாள். பற்றி பின் பெருக செய்கின்றாளா? பண்டி நல்ல ரூபம் கொண்டு பத்திரகாளி அம்மை நினைக்கின்றாள். வருகிறது அண்ணன் அல்லவா. நபல்கனி எடுத்து நாராயணனுக்கு புசிக்க கொடுத்தாளா? இது எதுவுமே வசுதேவருக்கு தெரியாது. அதையும் கடந்து வேகமாக ஆயர்பாடி பட்டணத்தில் வருகிறார்கள். படுத்து விட்டாள சோதி மயங்கியே அங்கே இருந்தேரோ அந்த நேரத்தில் வசுதேவனோ அறியாமல் இந்த நல் குழந்தையே போடு அங்கே பகவதி அம்மை எடுத்துதான் வேறெல்லாம் கண்மொழி தேகியே கம்சனிடம் சென்று வஞ்சகம் கூறினார். இடம் கண்டு கம்சனும் கூறினார் தெய்வகியாளின் இரவிலே ஆறும் அறியாமல் பெண் பிள்ளை பெற்றனள் அந்த வார்த்தையை காதிலே கேட்டுதா கோபத்துடன் கொண்டு வாரானே கேட்ட நல்ல அசோதையாள் முன்பிலே தேவகியாள் வந்தான் வம்சனோ யாரெல்லாம் கண்புரை தேகியே எல்லோரும் அங்கே நகைத்து சிரித்திட 70,000 யானை பலமுள்ள கேட்ட குழந்தையை எடுக்க மாட்டாமலே நின்றது என்ன மாயமோ தந்தை தாயும் சிரித்திடவே கம்சன் மறுபடியும் அடித்துக் கொள்வேனென்று உண்மையாகவே ஓங்குற நேரத்தில் பார்வதி தவள் வானத்தில் ஏகினாள்.
நடத்திவிட்டு ஆமாம்மா. அங்கே பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு வசுதேவர் அரண்மனையிலே வந்து விட்டார். அடேங்கப்பா. காவலாளிகள் எல்லாம் கண்முழிப்பு வந்துருச்சு. சரிதான். எல்லாரும் பாக்குறாங்க, குழந்தை அழுத சத்தம் கேக்குது. ஆமாம்மா. கம்சர் இடத்துல ஓடடி சொல்றாங்க, மன்னா உங்க தங்கச்சி தேவையால் பெண் குழந்தை பெற்றெடுத்திருக்கின்றாள். ஆமாப்பா. பெற்றெடுத்து விட்டாளா அப்படி என்று சொல்லி வேகமாக உறைவாளை இடையில் இருக்க வண்ணமாக வருகின்றார். சரி. இது பார்க்கக்கூடிய நேரத்தில் பெண் குழந்தை இருக்கின்றதா? ஆமா. மனதிற்குள் இருக்கின்றார். 8வது குழந்தையால் சிரசானது அறுபடம் அல்லவா? ஆ. பெண்ணாக இருந்தால் என்ன, ஆணாக இருந்தால் என்ன, உடனடியாக ஓடி சென்று பெண் குழந்தை என்று சொல்லி அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிஞ்சு குழந்தையுடைய பாதத்தை தொடக்கூடிய நேரத்தில் 70,000 யானை பலமுள்ள கம்சராஜன் பிஞ்சி குழந்தையை தூக்க முடியாமல் திணறுகின்றானா? சரிதான். அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் அனைவரும் இந்த கம்சராஜனை பார்த்து நகைக்கின்றார்களா? ஆமா. மீண்டும் மீண்டும் தூக்கக்கூடிய நேரத்தில் தாயான குமரி பகவதி அவனுடைய மார்பதிலை மிதித்து அந்தர மார்க்கமாக பறந்து சொல்லுகின்றார். அடே கம்சராஜா, என்னை யாரு நினைத்தாய்? உனக்கு அழிவு நிச்சயமடா. உன்னை கொல்வதற்காக எங்கள் அண்ணன் மாய கோபால கண்ணன் சரி ஆயர்பாடி பட்டணத்திலே வளர்ந்து வருகிறாரடா. அவனாலே உன் தலை அறுபடும் என்று அம்மை குமரி பகவதி மறைந்தாள். அதாவது அவனால் உன்னுடைய தலையானது அறுபடும் என்று சொல்லி குமரி பகவதி மறைந்தவுடனே சாகாத சபம் இருந்த போல் செத்து இருந்தானாம் இந்த கம்சராஜல். இப்படி இருக்க அம்மையா ஆயர்பாடி பட்டணத்திலே அசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது சொல்லி அங்க எல்லோரும் எப்படி கொண்டாடினார் பாருங்க. எப்படி எப்படி அம்மா? கனமகிழாளோட புகழிடமாக கனமகிழாளோட புகழிடமாக பார்வண பெருமாள் பிறந்தார். எனவே அந்த நடை மடவார் குறவைகள் பாட, நல்ல மடவார் குறவைகள் பாட, ஆகாச புனலாடிடுவார அன்போரு குறவைகள் முகு முகு முகன, அன்போடு குறவைகள் முகு முகு முகன, பிள்ளருக்கு குறவைகள் பாட, கோதையர் நல்ல பொலிவது போட, கோதையர் நல்ல பொலிவது போட, ஒருவன கொண்டு பொலித்தாள் வருதி, ஒன்பது பணம் கொண்டு பொலித்தாள் வருதி, 9 பணம் கொண்டு பொலித்தாள் வருதி, ஆரை கலட்டி பொலித்தாள் வருதி, அடிக்கை கலட்டி பொலித்தாள் வருதி, அடிக்கோ கலட்டி பொலித்தாள் வருதி, மஞ்சள் கலக்கி எறிவாள் வருதி, சாந்து ஜவாது மணங்களும் வீச, சாந்து ஜபாதே மனங்களும் வீச, ஏதிய வட்டில் பொலிப்பாள் வருதி, உங்கை வளையல் களிர் களிர் எனவே, முள்கை வளையல் கல்ல கல்லவெனவே, அது புனலது ஆடிடுவாரா, மக்கள் தனங்கள் குலுங்கிய செய்ய, தண்டை தனங்கள் குலுங்கிய செய்ய, பெருமாள் தனை எடுத்து சந்தோஷமாய் தாளாட்டிடுவாரே. ஆரிரரி ஆரிரரி ஆராரோ, ரீராரோ, ஆரிரரி ஆராரோ, ஹரிரரி ரரிரரி ஹரிராரோ, ஆராரோ, ஹரிரரி